வணக்கம். வினோ மீடியா உங்கள் ஊடகம். அரசியல் களத்தில் ஒரே எதிரி திமுக மட்டும்தான் என்று சொல்லும் விஜய். அவரை கூட்டணிக்கு அழைத்து சோர்ந்து போன பாஜக, அதிமுக. தமிழக வெற்றிக் கழகத்தை எப்படி எதிர்கொள்ளப் போகின்றன கட்சிகள்? கம்முன்னு இருக்க வேண்டிய இடத்துல கம்முன்னு இருக்கணும், கும்முன்னு இருக்க வேண்டிய இடத்துல கும்முன்னு இருக்கணும் என்று விஜய் சொல்வதாக சொல்லிக்கொண்ட பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை எல்லா இடங்களிலும் கம்முன்னு இருப்பது சரியல்ல, பேச வேண்டிய இடத்தில் பேச வேண்டும் என்று அறிவுரை சொல்லும் பாணியில் விஜயை விமர்சனம் செய்திருந்தார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் பேசவே மாட்டேன் என்றால் உங்களை நம்பி மக்கள் எப்படி ஆட்சியை ஒப்படைப்பார்கள் என்று கேட்டிருந்தார் அண்ணாமலை. திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவதில் ஏற்பட்ட பிரச்சனை பெரிய விவகாரமாக வெடித்திருந்த நிலையில் அது பற்றி கருத்து சொல்வதை தவிர்த்திருந்தார் விஜய். அதை மையப்படுத்திய அண்ணாமலை அவர்களின் விமர்சனத்துக்கு பதிலடி கொடுத்தது தமிழக வெற்றிக் கழகம். கம்முன்னு இருக்க வேண்டிய இடத்துல கம்முன்னு இருந்திருந்தால் இருக்க வேண்டிய இடத்துல தொடர்ந்து இருந்திருப்பார் அண்ணாமலை என்றார் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் அருண்ராஜ். கம்முன்னு இருப்பது என்ற சொல்லாடலை தேவையில்லாமல் பேசுவதை தவிர்த்து அமைதியாக இருப்பது என்றும், கும்முன்னு இருப்பது என்ற சொல்லாடலை தேவை அறிந்து உரக்க பேசுவது என்றும் பொருள் கொண்டால் தேவையில்லாமல் பேசியதால் தான் மாநில தலைவர் பதவியை இழந்தார் அண்ணாமலை என்ற புள்ளிக்கு வருகிறது தமிழக வெற்றிக் கழகத்தின் விமர்சனம். பாஜகவின் மாநில தலைவராக அண்ணாமலை இருந்தபோது மறைந்த முன்னாள் முதல்வர்கள் செல்வி ஜெயலலிதா, அறிஞர் அண்ணா போன்றவர்களை அவதூறாக பேசிவிட்டார் என்ற பிரச்சனை எழுந்தது. அதன் விளைவாகவே பாஜகவின் மாநில தலைவர் பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டார் அண்ணாமலை என்பதை குறிப்பிடுகிறது அருண் அவர்களின் விமர்சனம். பாஜகவை கொள்கை எதிரி என்று அறிவித்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறது தமிழக வெற்றிக் கழகம். பாஜகவுடன் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி கிடையாது என்றும் சொல்லிவிட்டது அந்த கட்சி. அப்படியென்றால் பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியில் இருக்கும் இன்றைய நிலையில் அந்த கூட்டணியில் சேர்வதற்கு வாய்ப்பு இல்லை என்பதுதான் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிலைப்பாடு. ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழக வெற்றிக் கழகம் இணைந்தால் தேர்தலில் கணிசமான வெற்றியை பெற முடியும் என்று நம்புகின்றன பாஜகவும் அதிமுகவும். ஆனால் கூட்டணி முயற்சி எதுவும் கைகூடவில்லை. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு விஜய் வருவார் என்ற நம்பிக்கை அண்ணாமலை அவர்களுக்கு இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆகையால் தான் விஜயை சீண்டி பார்க்க நினைத்திருக்கிறார் அவர். அதன் விளைவு திருப்பரங்குன்றம் தீப விவகாரத்தில் விஜய் தனது கருத்தை தெரிவித்திருக்க வேண்டும் என்ற அண்ணாமலையின் விமர்சனமாக ஒலித்திருக்கிறது. திருப்பரங்குன்றம் விவகாரம் மத உணர்வுகள் சம்பந்தப்பட்டது. இந்துக்கள், இஸ்லாமியர்கள் என்ற இரண்டு தரப்பினரையும் உணர்வு பூர்வமாக பாதிக்கும் அம்சங்களை கொண்டது. சிக்கந்தர் தர்காவின் அருகில் இருக்கும் தூணில் தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்ற கருத்தை விஜய் ஏற்றுக்கொண்டால் அது இஸ்லாமியர்களுக்கு எதிரான அம்சமாக பார்க்கப்படும். அங்கே தீபம் ஏற்றப்படக்கூடாது என்ற கருத்தை விஜய் ஏற்றுக்கொண்டால் அது இந்துக்களுக்கு எதிரான அம்சமாக பார்க்கப்படும். இரண்டுக்கும் பொதுவாக கருத்தை சொல்லாமல் கடந்து போய்விட்டால் எந்த தரப்பின் கோபத்துக்கும் ஆளாக வேண்டியதில்லை. இது தமிழக வெற்றிக் கழகத்தின் உத்தி. திமுகவை மட்டுமே குறை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும், அரசியலுக்கு அது போதும் என்பது கணக்கு. ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேராத விஜய் பிரச்சனை இல்லாமல் இருப்பதில் அண்ணாமலைக்கு உடன்பாடில்லை. ஆகையால் தான் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் விஜய் அமைதியாக இருந்திருக்க கூடாது என்ற விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் அவர். அதற்கான பதில் விமர்சனத்தையும் எதிர்கொண்டிருக்கிறார். ஈரோடு கூட்டத்திலும் திருப்பரங்குன்றம் விவகாரத்தை பற்றி பேசாமல் அமைதியாக இருக்க வேண்டிய இடத்தில் அமைதியாக இருக்க வேண்டும் என்ற வசனத்தின்படியே நடந்து கொண்டிருந்தார் விஜய். மத்திய அரசால் திருத்தம் செய்யப்பட்ட 100 நாள் வேலை திட்டம் பற்றியும் ஆதரவோ எதிர்ப்போ தெரிவிக்கவில்லை அவர். கொள்கை எதிரி பாஜக என்று முழக்கமிட்டதை தவிர அந்த எல்லையை தாண்டி மத்திய அரசையோ பாஜகவையோ விமர்சிக்கும் எண்ணம் விஜய்க்கு இல்லை என்பது புரிகிறது. அவருடைய அமைதி பாதை இப்படி இருக்க பேச வேண்டிய இடத்தில் பேச வேண்டியதை உரக்க பேச வேண்டும் என்ற வசனத்தின்படியும் சரியாகவே நடந்து கொண்டார். திமுகவை தீய சக்தி என்று சொல்லி கூட்டத்தில் உரக்க சத்தமிட்டார் விஜய். அந்த முழக்கம் பலமுறை எழுந்தது. இனி வரக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்தின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகளில் திமுக ஒரு தீய சக்தி என்ற முழக்கத்தை அதிகமாக கேட்க முடியும்.
தீய சக்தி திமுகவை ஒழித்து கட்ட வேண்டும் என்று ஆவேசமாக முழக்கமிட்டால் வாக்குகள் தானாக வந்து சேர்ந்துவிடும் என்று விஜய்க்கு உணர்த்திவிட்டு சென்றிருக்கிறார் முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா. அன்று ஜெயலலிதா மேடம் சொன்னதை யோசித்து பார்த்து அவரை போல திமுகவை தீய சக்தி என்று சொல்ல தானும் முடிவெடுத்ததாக சொல்லும் விஜய் ஜெயலலிதா பாதையில் நடை போட்டால் அரசியலில் வெற்றி உறுதி என்று நம்பிவிட்டார் என்று தெரிகிறது. அது மட்டுமல்லாமல் களத்தில் இல்லாத கட்சிகளை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை என்ற அறிவிப்பின் மூலமாக அதிமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சி உள்பட மற்ற எல்லா கட்சிகளையும் அரசியல் களத்தில் தரம் தாழ்த்துகிறார். அவரை முதல்வராக ஏற்றுக்கொள்ளும் கட்சியுடன் தான் கூட்டணி என்பதை இப்போதும் அழுத்தமாக சொல்லிக் கொண்டிருக்கிறது தமிழக வெற்றி கழகம். அதிமுகவின் பலத்தை அங்கீகரிக்க மறுப்பதாலும் விஜய் தான் முதல்வர் வேட்பாளர் என்பதில் உறுதியாக இருப்பதாலும் அதிமுகவால் தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி உடன்பாடு வைக்க முடியாது என்ற நிலை நீடிக்கிறது. பாஜகவுடன் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி கிடையாது என்று தமிழக வெற்றி கழகம் ஏற்கனவே அறிவித்திருப்பதாலும் அதிமுகவும் தமிழக வெற்றி கழகமும் கூட்டணி வைத்துக் கொள்ளும் வாய்ப்பு முடங்கி கிடக்கிறது. ஆகையால் அதிமுக என்ற கட்சி போனால் போகட்டும் என்ற முடிவுக்கு வந்திருக்கும் தமிழக வெற்றி கழகம் அதிமுகவின் வாக்குகளை குறிவைக்கிறது. எனவே அண்ணா, எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா போன்ற ஆளுமைகளை பொது சொத்து என்று வகைப்படுத்தி அவர்களை நாங்களும் சொந்தம் கொண்டாடுவோம் என்கிறது. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தின் இந்த உத்தி தேர்தலில் எந்த அளவுக்கு கை கொடுக்கும் என்பது தெரியவில்லை. எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அவர்களின் விசுவாசிகள் இரட்டை இலை சின்னத்தை உதறிவிட்டு தமிழக வெற்றி கழகத்தை நாடுவார்களா என்பதை தேர்தல் முடிவுகள் தான் சொல்ல வேண்டும். பெரியார், அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா என்று முக்கிய தலைவர்களை எல்லாம் தனக்கு வேண்டியவர்கள் என்று பிரகடனப்படுத்திய விஜய் மற்றொரு ஆளுமையான கலைஞர் கருணாநிதி அவர்களை விட்டுவிட்டார் என்பதை கவனிக்க வேண்டும். கலைஞர் கருணாநிதி முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் தந்தை என்பதால் அவரை சொந்தம் கொண்டாடுவது பொருத்தமாக இருக்காது என்ற முடிவுக்கு விஜய் வந்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த நிலையில் விஜயின் பேச்சுக்களை எல்லாம் சிரித்தபடி கடந்து செல்ல வேண்டியதுதான் என்று அலட்சியப்படுத்துகிறார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். களத்துக்கு வராதவர் களத்தை பற்றி பேசுவது வேடிக்கை என்கிறார் சீமான். விக்கிரவாண்டி, ஈரோடு கிழக்கு ஆகிய தொகுதிகளில் நடந்த இடைத்தேர்தல்களில் தமிழக வெற்றி கழகம் போட்டியிடவில்லை என்பதை குறிப்பிடுகிறார் அவர். இனிமேல்தான் முதல் முறையாக பொது தேர்தலை சந்திக்க போகும் கட்சியான தமிழக வெற்றி கழகம் தேர்தலில் பெறப்போகும் வெற்றியை பொறுத்தே அரசியல் களத்தில் அதன் மதிப்பை பெறப்போகிறது. அப்படி இருக்கும்போது திமுக தவிர மற்ற கட்சிகளை விஜய் குறைவாக மதிப்பிடுவதற்கு காரணம் அதீத நம்பிக்கை என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த நிலையிலும் தமிழக வெற்றி கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் வர வேண்டுமென்றுதான் அதிமுகவும் பாஜகவும் விரும்புகின்றன. திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிற கட்சிகள் எல்லாம் கூட்டணிக்கு வரலாம் என்றார் எடப்பாடி பழனிசாமி. அவருடைய மனதில் இருந்தது தமிழக வெற்றி கழகம்தான். பாஜகவின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், முன்னாள் தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவர்களும் தமிழக வெற்றி கழகத்திற்கு நேரடி அழைப்பு விடுத்து பார்த்தார்கள். இன்னமும் முயற்சித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். என்றாலும் முயற்சிக்கு பலன் இல்லை. தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழக வெற்றி கழகம் இணையாது என்கிற நிலைமை உறுதியாகும் போது பாஜக மற்றும் அதிமுகவின் நிலைப்பாடுகளில் மாற்றம் இருக்கும். கூர்மையான விமர்சனங்களுக்கு உள்ளாவார் விஜய் என்ற நிலைமை வரும். நன்றி, வணக்கம்.